திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்தடியாருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தயவு திரு விஜயராமன் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. சரிங்க, நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து எனை வளர்த்திட அருளாம் பெருட்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருட்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. ஆன்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, சிவசிவ அன்பே குழுவை சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய நமது தயவு திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, அனைவர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் சரண கமலாலயம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு திருவருளால் நாம் அவற்றின் மெய்ப்பொருளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மனித வாழ்வினுடைய லட்சியம் மனிதன் பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று வாழ்தல் வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே உள்ளது. யானை முதல் எறும்பீராகிய அத்தனை பிறவிகளும் ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவுடைய சிறந்த மனித பிறவி வரைக்கும் பிறந்து பிறந்து மனிதன் திருவருள் பெறுவதற்காகத்தான் இந்த மனித தேகமே கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். சிவயோக பூமியாகிய இந்த பரதகண்டமாகிய பாரத புண்ணிய பெருநாட்டில், அதுவும் பாரத புண்ணிய பெருநாட்டில் உள்ள தென் தமிழகத்தில் பிறந்துள்ள நாம் அனைவருமே மிகவும் அருள் புண்ணியம் செய்வார்கள். ஏனென்றால் வள்ளலார் போன்ற மகா ஜீவகாரண்யமுள்ள ஞானிகள் தோன்றி மனிதனுக்கு மரணமில்லா பெருவாழ்வை இந்த உலகத்திற்கு வழங்கிய சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் வாழ்ந்த மரணமில்லா பெருவாழ்வில் சிறந்த நாடாக இருக்கின்றது இந்த தமிழகம். அப்படிப்பட்ட சிறந்த தமிழ்நாட்டில் தான் எத்தனையோ பேர் அருளாளர்கள் ஒழுக்கமும் உண்மையும் நேர்மையும் தயவும் ஜீவகாருண்யமும் ஆறுயிர்களிடத்திலே பேரன்பும் பூண்டும் அருள் தொண்டு புரிந்த உயிர்களிடத்திலே இறைவனை கண்டு அவர்களுக்காக பசி, நோய், துன்பம் போன்றவற்றெல்லாம் அடியோடு ஒழித்து தங்களுடைய அருள் சக்தியால் மனித குலத்திற்கு மாபெரும் சேவை செய்த அருளாளர்களாகிய ஞானிகள், சித்தர்கள், முத்தர்கள், யோகிகள், மகான்கள், தியாகிகள் என்று சிறந்த நாடாக திகழ்வது நம்முடைய சிவயோக பூமியாகிய பரதகண்டமாகிய பாரத புண்ணிய பெருநாட்டிலே நம்முடைய தமிழகம் மிகவும் சிறந்து விளங்குகின்றது. அப்படிப்பட்ட சிறந்த தமிழகத்திலே தான் அற்புதமான ஞான பெருமக்கள்லாம் தோன்றி நமக்கு இயற்கை உண்மையாகிய இறைநிலையை மனிதன் கண்டு அனுபவித்து வாழ வேண்டும் என்றுதான் எல்லா நல்ல வாழ்க்கை முறையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால தான் வள்ளலார் சொல்வார், கற்ற மேலவர்தம் உறவினை கருதேன், கழகர்தம் உறவினில் கழித்தேன் என்றெல்லாம் சில இடங்களில் வருத்தப்பட்டு பாடுகின்றார். கற்கும் முறை கற்றறியேன், கற்பன கற்றறிந்த கருத்த திருக்கூட்டத்தில் கழித்திருக்க அறியேன், நிற்கு நிலை நின்றறிய நின்றாரில் நடித்தேன், நெடுங்காம பெருங்கடலை நீந்து வகை அறியேன், இற்குணம் செய்து உழல்கின்றேன், எங்கன நான் புகுவேன், யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் ஒன்று அறிந்திலனே என்று சொல். கற்கும் முறை கற்றறியேன் என்று சொல்றார். எது கல்வி, எது கற்பது என்றே அந்த முறை எனக்கு தெரியல,
அப்படி கிடந்து உழன்று கொண்டு கற்கும் முறை கற்றறியன் கற்பன கற்றறிந்த கருத்தர் திருக்கூட்டத்தில் கழித்திருக்க கல்வியெல்லாம் கற்று சிறந்த அருளாளர்களுடைய அந்த கூட்டத்தில் நான் கழித்திருக்க அறியேன் நிற்கு நிலை நின்றறியேன் எப்படி இருந்து எப்படி வாழ வேண்டும் என்று அதான் கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் பெருந்தேவநாயனார் நமக்கு சொன்னார். திருவள்ளுவர் பெருமான் சொன்ன அந்த கல்வியை பற்றி இருக்கக்கூடிய அந்த குறளை யாருமே எடுத்துக்கொள்ளவில்லை. அதை வைத்துதான் வள்ளல் பெருமான் கற்கும் முறை கற்றறியன் கற்பன கற்றறிந்த கருத்தர் திருக்கூட்டத்தில் கழித்திருக்க அறியேன் நிற்கு நிலை நின்றறிய நின்றாரி நடித்தேன். எப்படி வாழணும் தெரியாமல் வாழாமல் அப்படி ஒரு பாவனை தான் மனிதன் போலியாக பாவனை செய்து கொண்டு பொய்யரில் பொய்யனாக நடித்து கொண்டிருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறான். அதனால தான் கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவரும் திருக்குறள் வகுத்தார். கற்க கசடர என்று சொல்றார். கசடு என்றால் அழுக்கு மலம். ஏதோ பல நூல்களை நூல்களை கூட இன்றைக்கு யாரும் படிக்கிறதே இல்லை. இப்போ படிப்பு வாசனையே இல்லாத ஜனக்கூட்டம் தான் இன்றைக்கு பெருகி இருக்கின்றன. கண்ணால் காண்கின்ற காட்சியைத்தான் பார்த்து கொண்டே அலைகின்றார்கள். கருத்தால் கருதக்கூடிய அந்த உணர்வு நிலைக்கு வரல மனிதன். வெறும் அந்த செல்போன்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் சினிமாக்கள்லையும் காட்சிகளை பார்த்துவிட்டு அதோடு ஒளிந்து போய் கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கின்றது. அதனால தான் வள்ளல் பெருமான் அந்த கற்கும் முறை கற்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதுதான் சாகாத கல்வி என்று வள்ளலார் சொல்கின்றார். அந்த சாகாத கல்வியைத்தான் நம்முடைய முன்னோர்கள் பல காலம் பல இடங்களில் பல ஞானிகள் நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார்கள். வள்ளலார் அதைத்தான் சொல்வார். சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தானென அறிந்த அறிவே தகும் அறிவு மலமைந்து வென்ற வல்லவமே தனித்த பூரண வல்லவம் வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும் இந்நான்கையும் ஒருங்கே அடைந்து உலகமெல்லாம் ஆகாதல் உறவான வரமே மண்ணு மீது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே என்று வள்ளலாருக்கு இறைவன் குருவாக வந்து சாகாத கல்வியை கற்றுக் கொடுத்தாராம். அதனால அப்படிப்பட்ட சாகாத கல்வியை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த சரண கமலாலயம் என்ற தலைப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. சரணம் என்றால் 2 திருவடிகள். கமலம் என்றால் தாமரை மலரை குறிப்பதாக இருக்கும். சரணம் கமலம் ஆலயம் அதுவே ஆன்மா. இந்த மனித உயிருக்கு உயிராகிய அந்த மாபெரும் அணுசக்தி லயமாகி இருக்கக்கூடிய இடம்தான் ஆலயம் கோயில் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனால தான் நம்முடைய திருமூல தேவநாயனார் சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொன்னார். அவர் 2 வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. உள்ளம் பெருங்கோயில்ன்றார், அப்புறம் அடுத்த வரியிலே ஊனுடம்பு ஆலயம்ன்றார். கோயிலையும் சொல்றார், ஆலயத்தையும் சொல்றார். அது எப்படி விளங்குகிறது என்பதையும் சொல்லி விடுகின்றார். அதான் உள்ளம் பெருங்கோயில். உள்ளம் அதே அகத்திலே விளங்கக்கூடிய ஆன்மாலயம்தான் உள்ளமாக இருக்கின்றது. அதுதான் எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய அதான் பெருங்கோயில் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் தஞ்சை பெருவுடையார் பெருங்கோயிலை கட்டினார்கள். இறைவன் பெருங்கோயிலாக எங்கும் நிரம்பி இருக்கின்றார். இந்த அண்டமுற்று நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இயற்கை உண்மை ஆற்றலைத்தான் பெருங்கோயில் என்று சொல்கிறார்கள். அந்த எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய ஆற்றல் தான் மனிதனுடைய உள்ளத்து உணர்வுல அப்படியே அணுசக்தியாக விளங்குகிறது. அதுதான் ஆத்மாவாகிய கோயிலாக அமைந்திருக்கிறது. அது எங்கே இருக்கிறதுன்னா இந்த மனிதனுடைய ஊன் உடம்பாகிய ஆலயத்தில் தான் இருக்கிறது. அதனால தான்
ஒவ்வொரு உயிரினுடைய தேகம் அனைத்துமே கோயில் என்று சொல்லப்பதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். எல்லா உயிரினுடைய உடம்புகளுமே ஆலயமாக சொல்லப்படுகிறது. அதனால தான் உயிர்களை கொண்டு அதை உணவாக்கி கொள்ள எல்லா உயிர்களுடைய உடம்புமே ஆலயம்தான். மனித உடம்பு மட்டும் கிடையாது. எல்லா உயிர்களுடைய அந்த உயிர் விளங்கக்கூடிய உடம்புகள் அனைத்துமே ஆலயமாக சொல்லப்படுகின்றது. அதனால தான் அந்த விலங்குகளையும் மற்ற பறவைகளையும் அதை துடிதுடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட கொன்று குவித்து உணவாக்கி கொள்வது ஆலயத்தையே இடித்து தள்ளுவது போல தான். அதான் பழமொழி கூட சொன்னாங்க. அதாவது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்று சொல்ல. எல்லா தத்துவமும் பேசுவான், எல்லா விஞ்ஞானமும் சொல்வான். ஆனால் அந்த உயிர்களை இரக்கமில்லாமல் கொண்டு குவித்து உணவாக்கி கொண்டிருக்கின்றது அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மனித குலம். அதைத்தான் திருவள்ளுவர் பெருமான் திருக்குறளில் கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை என்ற 3 அறத்திற்கு அடிப்படையான அதிகாரங்களெல்லாம் அமைத்தார். அதை யாருமே இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கொள்வதில்லை. திருக்குறள் சொல்கிறோம். திருக்குறளில் இருக்கக்கூடிய கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை என்ற 3 அதிகாரங்களை யாருமே எடுத்துக்கொள்வதில்லை. மனிதனாக பிறந்தவன் இந்த 3 அதிகாரங்களையும் படித்து தேர்ந்து அந்த அறநெறியை கடைப்பிடிக்கணும். அதுக்குத்தான் திருக்குறள் வகுக்கப்பட்டது. ஏதோ துறவிகளுக்கு இல்லை. துறவிகள் எப்பொழுதுமே அதை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள். சாதாரண மனிதர்களும் அதை கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை என்று சொல்லக்கூடிய மது அருந்தாமையை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருவள்ளுவர் பெருமான் அந்த 3 அதிகாரங்களையும் வைத்தார். அது அந்த அறம்பொருள் இன்பம் அது வீட்டு நிலையிலிருந்து பெற வேண்டுமென்றால் மனிதன் கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமையை கடைப்பிடித்து வாழ்ந்தால்தான் அவன் அறநெறியில் நடக்க முடியும். அறநெறியின் பயனாகிய அருள் பொருளை தேட முடியும். அதனால தான் மனிதன் அறவழியில் பொருள் தேடுதல் வேண்டும். மற்ற மாறுபாடான வழிகளில் சென்று பொருள் தேடினால் அவன் வினை செயலுக்கு ஆளாகி, இன்ப துன்பத்திற்கு ஆளாகி, நன்மை தீமைக்கு ஆளாகி, அவன் தீமையை பெற்று துன்பத்திற்கு ஆளாகி விடுவான். அதனால தான் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தா ஜனக்கூட்டம் பூராமல் கொடிய நோய்களாலும் மற்றும் பல்வேறு விபத்துக்களாலும் பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், மரண வாதனை என்ற இந்த 5-6 நிலைகளாலும் மனித உயிர்கள் படாத பாடு இன்றைக்கு படுறோம். எல்லா விஞ்ஞானம் இருக்கிறது, மெய்ஞானம் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று மனிதன் கொக்கரிக்கிறான். ஆனால் அவன் பயத்தினால் நடுங்கி, ஒவ்வொரு மனிதனும் விதவிதமான பயத்தினால் பயந்து செத்து கொண்டு இருக்கின்றான். கவலையினால், துன்பத்தினால் ஆழ்ந்து இது வந்து விடுமோ அது வந்து விடுமோ என்று கவலையினால் கிடந்து ஒவ்வொரு மனிதனும் அவலப்படுகின்றான். அதுதான் திருக்குறள் வகுத்த திருவள்ளுவர் பெருமான் முதல் அதிகாரத்தில் சொன்னார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று சொல்றார். தனக்குவமை இல்லாத அந்த உண்மையாகிய இறைவனை, சத்தியமாகிய இறைவனை மனிதன் கடைப்பிடிக்கணும். அந்த இறைவனை வணங்கணும். அதான் உண்மையை கடைப்பிடிக்கிறது தான் இறைவனை வணங்குதல். அவன் உண்மையல்லாத பொய் நெறியில், தீய நெறிகளில் நடப்பதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் மனக்கவலையினால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கின்றான். அதான் தனக்குவமை இல்லாதது எதென்றால் உண்மைதான். எதற்கும் ஒப்புவமை சொல்ல முடியாது. இறைவன் உண்மையே வடிவாக, சத்தியமே வடிவாக இறைவன் இருக்கின்றான். அதனால தான் நம்ம நாட்டினுடைய சத்தியமே ஜெயவதே என்று நமது நாட்டினுடைய உயர்ந்த வாசகம் நம்முடைய முன்னோர்கள் நம்ம நாட்டினுடைய வாசகமாக, தேசிய வாசகமாக வைத்திருக்கின்றார்கள். அதனால தான் வள்ளல் பெருமானும் இறைவன் எழுந்தருளிருக்கக்கூடிய கோயிலுக்கு சத்திய ஞான சபை என்று பெயர் வைத்தார். அவர் ஏதோ உண்மை அறிவாலயம் என்றெல்லாம் வைக்கவில்லை. அவர் அந்த சத்திய ஞான சபை என்றுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்தருளியிருக்கும் அந்த திருக்கோயிலுக்கு சத்திய ஞான சபை என்றுதான் பெயர் வைத்திருக்கின்றார்.
ஏனென்றால் அந்த சத்தியம் என்பது உண்மை, வாய்மை, மெய்மை என்ற மூன்று மனம், வாக்கு, காயத்தினால் மூன்றினாலும் மனிதன் ஒருமையோடு, தயவோடு, ஜீவகாருண்யத்தோடு வாழ்ந்தால்தான் அந்த இறைவன் நம்முடைய உள்ளமாகிய சத்திய ஞான கோயிலில் அருட்பெருஞ்சோதியாக எழுந்தருளி அவனுடைய உணர்வாக, அறிவாக, எண்ணமாக, சொல்லாக, செயலாக அவனிடத்திலே அவனாகவே வெளிப்பட்டு வாழ்ந்து வருவார். அப்படித்தான் வள்ளல் பெருமான் அந்த 3 தேக சித்தியை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறார். அதைத்தான் இன்றைக்கு நம்ம தலைப்பாக சரண கமலாலயம் என்ற தலைப்பை எடுத்திருக்கின்றோம். சரணம் என்பது 2 திருவடிகள். அதான் ஒரு வள்ளலார் சொல்றார், ஒரு திருவடி உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளி நிலையாக இருக்கின்றது. இன்னொரு திருவடி மெய்யின்பம் தருகின்றதாக மனிதனுடைய அறிவு விளங்கக்கூடிய சிறநடுத்தலத்தில் ஆத்ம உணர்வாக, உள்ளத்து உணர்வாக இருக்கின்றது. இப்படி இறைவன் இயற்கை உண்மையாக மனிதனிடத்தில் அனுபவமாக வர்றார். ஏதோ 2 காலா 2 திருவடி மனிதனுக்கு இருக்கிற போல 2 கால் இருக்கும் புறத்தில், அது ஒரு மூர்த்தி வடிவாக புறத்தில் ஒரு அடையாளத்துக்காக அப்படி செய்து கொள்வது. அடையாளத்தினுடைய அனுபவத்தை மனிதன் பெற வேண்டும். அதனால்தான் வள்ளலார் உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை மெய்யின்பம் உருகின்ற என்று உபயபதமாகி இலகிய நின் சேவடிகள் என்று இறைவனுடைய 2 திருவடிகளை அனுபவபூர்வமாக மனிதனுடைய அனுபவ பொருளாகவே காட்டி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவன் தான் 2 விதமாக மனிதனிடத்தில் இருந்து உலகியலோடு அருளியலும் ஒருங்கரிய என் உணர்விலிருந்து உணர்த்தி உயிர்க்குயிராய் விளங்கி திலகமென என் சென்னிமிசை அமர்ந்த திருவடிகள் என்று இன்னொரு இடத்திலும் அவர் சொல்கின்றார். உலகியலோடு அருளியலும் ஒருங்க மனிதன் பெறணும். வெறும் இன்றைக்கு உலகத்தில், இன்றைக்கு விஞ்ஞான யுகத்தில் பகுத்தறிவு யுகம் என்று சொல்கின்றான், விஞ்ஞான யுகம் என்று சொல்கின்றான். வெறும் உலகியல் பிழைப்பில் தான் இருக்கிறான், வாழ்வு வாழவில்லை மனிதன். அதனால தான் வள்ளலார் சொல்றார், வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நுமது வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையென மதித்து மயங்காதீர். ஏன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை இல்லை, அது பூரா மரணத்தில் போய் முடிஞ்சிருது. மையகத்தே உறும் மரணமதை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கையென மெய்யகத்தே விரும்பி இங்கே வந்துடுமின் என்று சொல்றார். இந்த பூமியில வாழக்கூடியவர்களே வையகத்தீர் வானகத்தீர் என்றார். அது மட்டுமல்ல, வானுலகில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது சூக்கும தேகத்திலும் காரண தேகத்தில் இருப்பவர்கள் தான் வானகத்தீர் என்று வள்ளலார் அவர்களையும் அழைக்கிறார். இந்த பூமியிலே வாழக்கூடிய இந்த 800 கோடி மக்களையும் அழைக்கின்றார். வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர், இன்னும் எத்தனையோ தத்துவ உலகங்கள் நிறைய இருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் 1000 சூக்கும காரண உலகங்கள் இருக்கின்றது என்று அவர் கண்டுபிடித்து அவருடைய உபதேசங்கள்ல சொல்லி இருக்கின்றார். இதெல்லாம் விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியாது. மனிதன் உள்ளத்து உணர்வுள்ள அன்பு மயமாய் சத்தியமே உருவாய் அவனுடைய சிறநடு தலத்திலிருந்து ஒடுங்கி இருக்கும் பொழுது இத்தனை உலகங்களும் அவனுக்கு அனுபவத்தில் வந்துவிடும். அதை வள்ளல் பெருமான் முழுமையாக அந்த உலகங்களெல்லாம் அனுபவத்தால் பெற்று அதை ஓரளவு எழுதி வைத்திருக்கின்றார். அதை இன்னும் எழுதினால் பெருகும் என்று 2500க்கும் மேற்பட்ட உலகங்களை எல்லாம் சூக்கும காரம், அதாவது அருவுருவ கண்ணுக்கு தெரியாத அருவ உலகங்கள், உணர முடியாத அருவுருவ உலகங்கள் என்று அதை சொல்கின்றார். அப்படிப்பட்ட உலகங்கள்லாம் இயங்கி கொண்டு இருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். ஆகையினால அப்படி இந்த சாதாரண இந்த பூமியில் உடம்போடு வாழக்கூடிய மனிதர்களையும் அதற்கும் மேற்பட்ட சூக்கும தேகிகளாகிய வானதேக அரூபிகளாகிய விளங்கக்கூடியவர்களையும் அழைக்கின்றார். அழைத்து
இங்கே வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லை. ஏன்னா இந்த மனித தேகத்தில் இருப்புகின்ற மனிதர்களும் இறந்து போய் விடுவார்கள் ஒரு நாள். அப்புறம் அவர்கள் பெற்ற அறிவு, கலை, ஞானம், பொருள், செல்வம், எல்லாம் அதிகாரம் எல்லாமே அந்த மரணம் வரும்போது அந்த நிமிஷமே அழிந்து போய் விடுகின்றது. அது மாதிரி வான உலகத்தில் இருக்கின்ற தேவர்கள், மூவரி, அவர்களுக்கும் அந்த வாழ்க்கை துன்பத்திற்குரியதாக, அதுவும் அவர்களுக்கும் மரணம் உண்டு என்று நம்முடைய ஞானிகள் சொல்றாங்க. வள்ளல் பெருமான் சொல்றார், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், இன்னும் எண்ணிறந்த சக்தி சத்தர்கள், நவக்கிரகங்கள், அவங்க எல்லா பேர்களுக்கும் மரணம் உண்டுன்றார். அவங்க வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையே இல்லை என்று வள்ளல் பெருமான் சொல்றார். வையகத்தீர், வானகத்தீர், மற்றகத்தீர், நமது வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கை என மதித்து மயங்க, அதெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது, அதையெல்லாம் மதித்து மயங்காதீர். மையகத்தே ஊறும் மரணமதை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என மெய்யகத்தே விரும்பி இங்கே வந்துடுமீன் என்று எல்லாரையும் அழைக்கின்றார். அப்படி மரணத்தில் போய் முடியக்கூடிய உங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் என்னதான் பெற்றிருந்தாலும் திடீர்னு மரணம் வந்து, திடீர்னு விபத்து வருகிறது, திடீர்னு மரணம் வந்து விடுகிறது, திடீர்னு துன்பம் வருகிறது, திடீர்னு சொல்ல முடியாத நோயெல்லாம் வந்து ஒரு மனிதனை படுக்க போட்டு விடுகின்றது. அவன் பெற்றிருக்கக்கூடிய பொருள், செல்வம், அதிகாரம், படைபலம், பணபலம், இன்னும் என்னென்ன பலம், விஞ்ஞான பலம், அந்த பலம், இந்த பலம்னு எந்த பலம் வச்சிருந்தாலும் ஒரு நோய் வரும்போது ஒரு நோயை கூட மனிதனால் தடுக்க முடியவில்லை. அதிலிருந்து மீள்வதற்கு அவன் என்னென்னமோ செய்து பார்க்கிறான். அவன் பெற்றிருக்கக்கூடிய பொருள் செல்வமாக இருந்தாலும் சரி, அதிகார செல்வமாக இருந்தாலும் சரி, இன்னும் என்னென்ன கருவிகள் என்ன ஒன்றும் செய்ய முடியல, இறந்து போயிடுறான். இல்லாட்டி அதிலே கிடந்து மரண வாதனையில் அழுந்துகின்றான் மனிதன். நம்ம தினசரி இந்த விஞ்ஞான யுகத்தில் பார்க்குறோம். தனியார் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் எண்ணற்ற மனிதர்கள் படக்கூடிய நோய் பிணி தீமைகளை பார்த்தால் சொல்லவே முடியலை. இதிலிருந்து மீள வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இல்லையா என்று வள்ளல் பெருமான் இந்த உலகத்தாரையெல்லாம் கேட்டு அழைத்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு வாருங்கள் என்று இந்த உலகத்தாரையெல்லாம் அழைத்த முதல் மகா மனிதன் வள்ளல் பெருமான். முதல் சாகாத மகா மனிதன், கடவுள் மாமனிதன், காட் மேன் என்று அழைக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் வள்ளல் பெருமானான் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த திருவடி உண்மை. சரணம் என்பது இரண்டு திருவடிகள், ஒன்று புறத்திலே விளங்கக்கூடிய எல்லாமாக விளங்கி கொண்டிருக்கின்றது, அடுத்தது இன்னொன்று நமது உயிருக்குயிராக மனிதனுடைய சிறநடுத்தலத்தில் ஆத்ம அணுசக்தியாக இருந்து நமக்கு உயிராகவும் அறிவாகவும் விளங்கி கொண்டு இருக்கின்ற, அதுவே உடலாக வந்து இந்த உலகையெல்லாம் இயக்கி கொண்டு இருக்கிறது. அதனால தான் வள்ளலார் சொல்றார், உலகியலோடும் அருளியலும் ஒருங்கு அறிதல் வேண்டும்ன்றார். ஆனால் இன்றைய விஞ்ஞான மனிதனோ, பகுத்தறிவு மனிதனோ, மற்ற சாதாரண ஆன்மீக மனிதனோ, மற்றும் எத்தனையோ விதவிதமான அறிவு துறையில் மனிதன் இன்றைக்கு தன்னை ஆன்மீகவாதி, பகுத்தறிவுவாதி, அறிவியல்வாதி, அந்தவாதி, இந்தவாதி என்று சொல்லிக் கொள்கின்றான். அத்தனை மனிதர்களும் பயம், கவலை, நோய்பிணி தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்களால் மரண வாதனை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அடைந்து தினம் தினம் செத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கு உலகத்திலே மனித உயிர்கள் மாதிரி துன்பப்படக்கூடிய உயிர்கள் உலகத்திலே கிடையாது. அதுவும் மனிதனை சார்ந்து இருக்க, மனிதன்கிட்ட அகப்பட்டு கொண்ட ஆடு, மாடு, கோழி, பறவைகள், அவைகள் படுகின்ற பாடு சொல்லி முடியாது. மனிதன்கிட்ட ஆப்டதுனால தான் அத்தனை உயிர்களும் துன்பப்படுகின்றன. இல்லாவிட்டால் அந்த பறவைகள், கோழிகள், ஆடுகள், மாடுகள், அவைகள்லாம் இயற்கையாக அந்தந்த காடுகளில், அந்தந்த வசிப்பிடங்களில் அவைகள் நல்லா இஷ்டம் போல் நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடும். மனிதன்கிட்ட ஆப்டுக்கிட்டு மனிதன்கிட்ட அகப்பட்டு கொண்டு, இந்த அசுர மனிதனிடம் அகப்பட்டு கொண்டு அவலப்படுகின்றன. மனிதனுடைய உயிர்களுக்காக தினசரி உணவுக்காக தினசரி கோடிக்கணக்கான
கோழி இனங்கள், பறவை இனங்கள், அதே மாதிரி ஆடு, மாடு, பன்றி, மீன் இனங்கள், இந்த மாதிரி எத்தனையோ நீர் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, ஊர்வன, பரப்பன என்று அத்தனை கோடி உயிர்களையும், ஆயிரக்கணக்கான உயிர்களை இந்த மனிதன்தான் அரக்கன் போல கொன்று குவித்து உணவாக்கி கொண்டிருக்கின்றான். இவன் எந்த அறிவியல்ல இருக்கின்றான் என்றே தெரியவில்லை. இரக்கமில்லாத அறிவியலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதே போல இரக்கமில்லாத ஆன்மீக சமய மத நெறிகளில் கிடந்து உழன்று கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் பார்த்துதான் வள்ளல் பெருமான் அத்தனை பேரையும் கண்டித்தார். ஜாதியிலே, மதங்களிலே, சமய சாத்திரங்களிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் நீர் அலைந்து வீணே அழிதல் அழகளவே என்று அனைத்து சமய மத நெறிகளையும் அவற்றுள்ள குறைகளெல்லாம் எடுத்துக்காட்டு வள்ளல் பெருமான் இரக்கம். நீங்கள் எந்த சமய உடையவராக இருந்தாலும், எந்த விஞ்ஞானத்தை கடைப்பிடிப்பவராக இருந்தாலும், எந்த பகுத்தறிவை கடைப்பிடிப்பவராக இருந்தாலும் இரக்கம் உடையவர்களாய் இருங்கள், ஜீவகாருண்யம் உடையவர்களாய் இருங்கள் என்று வள்ளல் பெருமான் இந்த உலகத்தாரையெல்லாம் இரக்கம் உடையவர்களாய், தயவு உடையவர்களாய் செய்வதற்காக அவர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறியை வடலூரிலே ஸ்தாபித்து வைத்திருக்கின்றார்கள். ஆகையினால அந்த இரக்கத்தை வளர்த்து என இறைவன் இரக்கமே வடிவாக, இரக்கம்தான் இறைவன் என்று சொல்றார். இரக்கம்தான் கடவுள் வழிபாடு என்று சொல்கின்றார். இரக்கம்தான் அறிவியல் விஞ்ஞானம் என்று சொல்கிறார். இரக்கம்தான் ஆன்மீகம் என்று சொல்கின்றார். இரக்கம்தான் பகுத்தறிவு என்று சொல்கின்றார். அதனால வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த இரக்கம், தயவு, ஜீவகாருணிய நெறிக்கு வர வேண்டும். அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்க என்று 8000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் தயவு சிவஞான யோகியராகிய திருமூல தேவநாயனார் பாடி கொடுத்தார். அதனால தான் அவர் சொல்றார், நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடும் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே என்று சொல்றார். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உத்து பாருங்கப்பா என்று 8000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருமூல தேவநாயனார் நமக்கு கொடுக்கிறார். வள்ளல் பெருமான் சொல்றார், திருமூலர் திருமந்திரம் 8000 என்று சொல்றார். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது 3000 தான் கிடைத்திருக்கிறது. அவர் வருஷத்துக்கு ஒரு பாடல் பாடியதாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா 8000 பாட்டுனா 8000 ஆண்டுகளுக்கு முந்தியவர் திருமூல தேவநாயனார் என்று நாம் ஓரளவு சிந்திக்க முடிகின்றது வள்ளல் பெருமான் சொல்லி இருப்பதை வைத்து. ஏனென்றால் வள்ளல் பெருமான் அதற்கு ஒரு விஷயம் சொல்றார். ஒருவன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான் என்று வள்ளலார் சொல்றார். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்கணும். 1 மணி நேரம்னா ஏதோ நான் வம்பா முழிச்சிருக்கக்கூடாது. இயற்கையாக தன்னுடைய உணவு நிலையை எல்லாத்தையுமே அதன் மயமாக ஆக்கிக்கொள்ள. அதுதான் வள்ளலார் கொடுத்திருக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க தயவு நெறி. அதனால தான் மனிதன் உயிர்களை கொல்லக்கூடாது, எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவிக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்றார். இறைவன் வள்ளலாருக்கு அதைத்தான் உபதேசித்தாராம். அப்பா, உயிருக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள உயிர் இருக்கிறது. ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து உயிர்களுக்கு உபகாரம் செய்யும், உயிர்க்கு உதவும் அந்த பரோபகார பணியை ஜீவகாரணியத்தையே செய்வாயாக என்று சொன்னாராம். அதான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே. சிவம் என்பது ஏதோ மூர்த்தி வடிவத்தை நினைத்து விடக்கூடாது. சி என்றால் சத்து, இயற்கை உண்மை. வா என்றால் சித்து, இயற்கை அறிவு. இம் என்றால் ஆனந்தம், இயற்கை இன்பம். வள்ளலார் சொல்லக்கூடிய சிவம் எது என்றால் இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பமாகிய ஒரு அனுபவ பொருள். அந்த இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பமாகிய அதைத்தான் சச்சிதானந்தம் என்று வடமொழியிலே, சத்து சித்து ஆனந்தம் என்று வடமொழியிலே சொல்கிறார்கள்.
தமிழ் படுத்தும் பொழுது இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பமாக இருக்கிறது. நமக்கு எந்த மொழியும் தடை கிடையாது. நமக்கு அருள் உணர்வு தான் பெற வேண்டும், அருள் பெற வேண்டும். அருள் பெறுவதற்காகத்தான் இந்த மனித பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதான் அருள் பெறின் எல்லாமாகும் ஈதுண்மை அருளுற முயல்க என்று அருளிய சிவமே. அந்த இறைவன் சச்சிதானந்தமாகிய இயற்கை உண்மை அன்பு அறிவு ஆனந்தமாகிய இறைவன் வள்ளலாருக்கு என்ன சொன்னார் என்றார், அருள் பெறணும்பா, அருள் பெறுவதுதான் மனித பிறவினுடைய குறிக்கோள். அதனால அருள் பெற நீ முயற்சி செய் என்று இறைவன் அவருக்கு ஆணையிட்டாராம். அதற்கு என்ன வழி என்று அவரிடமே கேட்ட பொழுது, உயிர்களுக்குள்ள அந்த அருளாகிய இறைவனாகிய நான் இருக்கிறேன் அப்பா, எனக்குள்ள உயிர் இருக்கிறது, உயிர்களுக்குள்ள நான் இருக்கின்றேன். ஆகையினால நீ உயிர்களுக்கு உதவி செய், உயிர்களுக்கு பரோபகார பணி செய். அந்த பரோபகாரம்தான் அந்த உயிர்களுக்கு பசி தவிர்த்தலிருந்து, நோய் நீக்குதலிலிருந்து நல்ல அருள் அறிவு கொடுத்தல். அதான் அருள் கல்வியை மனித குலத்துக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில், இன்றைக்கு விஞ்ஞான யுகத்தில், பகுத்தறிவு மனித யுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அருள் உணர்வு கல்வி தான் கொடுக்க வேண்டி இருக்கிறது. மனிதன் அருள் அறிவு இல்லாமல், ஜீவ அறிவு இல்லாமல் உயிர்களை கொடுமையாக கொன்று குவித்து உணவாக்கி இரக்கமில்லாமல் பிழைத்து கொண்டிருக்கின்றான். இவர்களுக்கு பூரா ஜீவகாரணியத்தை புகட்டுதல் வேண்டும் அப்பா என்றுதான் வள்ளல் பெருமான் ஜீவகாரணிய ஒழுக்கம் என்றே ஒரு அற்புதமான பொது நூல் ஒன்று எழுதியிருக்கின்றார். அது எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய, எந்த சமயமாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த மார்க்கமாக இருந்தாலும் இரக்கமுடையவர்கள் தான் அருள் பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்று வள்ளலார் சொன்னார். அதனால தான் வடலூரில் அவர் நிர்மாணித்துள்ள சத்திய ஞான சபையில் அந்த 3 வாயில்களில் அவரே எழுதி போட்டு இருக்கிறார். இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம். புலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும். அந்த சத்திய ஞான சபை என்ற அந்த திருக்கோயிலுக்குள்ள உள்ள நுழையணும்னா புலை கொலை தவிர்த்தவர்களாக இருந்தால்தான் உள்ளே செல்லுதல் வேண்டும் என்று எழுதி போடப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் இரக்கமுடையவர்கள் தான் அந்த சத்திய ஞானத்தை பெற்று அந்த அருட்பெருஞ்சோதியாகிய இறை அனுபவத்தை பெற முடியும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகையினால தான் மனிதன் 6 அறிவுடைய மனிதன், பகுத்தறிவு உடைய மனிதன், அந்த விஞ்ஞான அறிவுடைய மனிதன் இரக்கமுடையவனாய், தயவு உடையவனாய், ஜீவகாருண்ய உணர்வுடையவனாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளலார் அப்படியெல்லாம் அந்த திருக்கோயிலை சமயங்கடந்து எல்லா இரக்கமே உணர்வாக இருக்கக்கூடிய அறிவை மனிதன் பெற வேண்டும் என்றுதான் இதுக்கு நாடு, ஜாதி, இனம், மொழி, சமயம், மதம், பகுத்தறிவு, விஞ்ஞான அறிவு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது என்று வள்ளலார் சொல்றார். எந்த தடையுமே இருக்கக்கூடாது. இரக்க உணர்வு தான் அந்த அருள் உணர்வை மனிதனுக்கு உண்டாக்கும் என்று சொல்கின்றார். ஆகையினால் அதனால்தான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே என்று அந்த சச்சிதானந்தபதியாகிய அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன் வள்ளலாருக்கு அதை எடுத்து காட்டினாராம். இதற்கு முன்னாலேயே இந்த சரண கமலாலயத்தை வைத்து பல ஞானிகள் பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அதிலே அருணகிரிநாத பெருமான் ஒரு அற்புதமான பாடல் பாடியிருக்கிறார். சுவாமி மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய திரு ஏரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான், அதான் ஏரகம் சுவாமி மலை என்றாலே மனிதனுடைய சிறநடு தலம்தான் சுவாமி மலையாக இருக்கின்றது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த இறைவன் விளங்கக்கூடிய மலைகளுக்கெல்லாம் அந்த சென்னிமலை, திருச்சிராப்பள்ளி, சிரகிரி, இப்படியெல்லாம் பரங்குன்றம், திருப்பரங்குன்றம் இப்படி பேர் வச்சாங்க. எதுக்காக வச்சா மனிதனுடைய தலைபாகமே மலையாக இருக்கிறது. அந்த சிரமலை, சென்னிமலை என்று சொல்லக்கூடிய அந்த பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த தலை நடுவிலே தான் இறைவன் அருள் ஒளியாக எழுந்தருளியிருக்கிறார். அந்த அருள் ஒளிதான் முருகன் அடிமுடி காண முடியாத கந்தளி ஜோதியாகிய அந்த அண்ணாமலை ஜோதியாகிய இறைவன் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான்
நம்முடைய முன்னோர்கள் அப்படியெல்லாம் செய்து வைத்தார்கள். பிற்காலத்தில் இந்த உண்மையெல்லாம் அப்படியே மறந்து மறந்து விடுபட்டு இன்றைக்கு உண்ட புற வழிபாடு மட்டும்தான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த புற வழிபாட்டிலை கிடந்து இரக்கமில்லாமல், ஒழுக்கமில்லாமல், நன்னெறியை கடைபிடிக்காமல், மது மாமிசம் சாப்பிடு கொண்டு அலையக்கூடிய அந்த வழிபாட்டு முறையிலிருந்து மக்களை எல்லாம் மீட்டு ஜீவகாருண்யம் உடையவர்களாய் அருள் நெறியில் செலுத்துவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் அவதரித்தார்கள். அதனால்தான் அவர் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையே தன்னுடைய நெறிக்கு முதலும் முடிவுமாக வைத்திருக்கின்றார்கள். அதனால தான் வள்ளலார்ட்ட வரணும்னா மது மாமிசம் சாப்பிடாதவர்கள் தான் வள்ளலார்கிட்டயே வர முடியும். இப்போ வடலூர் திருத்தலத்தில் கால் வைத்தாலே அந்த உணர்வு வரும். வடலூரில் அந்த சத்திய ஞான சபையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தன்றும் தைப்பூசத்தன்று முழுமையாக 6 காலத்திலும் தரிசனம் செய்யலாம். அங்கே வள்ளலார் மேட்டுக்குப்பத்திலும் வடலூரில் இருக்கக்கூடிய சத்திய தர்மசாலையிலும் தீபங்களை அவர் ஏற்றி வைத்த தீபங்கள் இன்றைக்கு வரைக்கும் அணையா தீபமாக காப்பாற்றப்பட்டு வருகிறது. அவர் ஏற்றி வைத்த அந்த அன்னைசாலையினுடைய அந்த அடுப்பு, அந்த அருள் கனல், அந்த அணையா அடுப்பும் அங்கே இன்றைக்கு வரைக்கும் வள்ளலார் ஏற்றி வைத்த அந்த அருள் அடுப்பும் இன்றைக்கு வரைக்கும் அருள் கனலும் உணவை தந்து கொண்டே இருக்கின்றது. இது எதற்காகன்னா அந்த இரக்கத்தினுடைய அடையாளமாகத்தான் இருக்கிறது. இரக்கமுடைய மனிதனிடத்திலே தான், அதான் இரக்கமுடையவன் தான் அன்புடையவனாக இருக்கான். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று சொன்னார். அதாவது உயிரினுடைய தன்மை அன்புமயமாக இருப்பது. மிருகங்களோ பறவைகளோ மற்ற கீழ்நிலையில் இருக்கக்கூடிய 3 அறிவு 2 அறிவு ஓரறிவு அதுகள் எப்படி அன்பை வெளிப்படுத்த தெரியாது. அது அந்த மாதிரி அதுகளுக்கு அந்த மாதிரி 6 அறிவு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. ஆனால் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே 6 அறிவுடைய தேகத்தை உடைய மனித தேகத்தை உடைய மனிதன் ஒருவன் தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். அதனால தான் திருவள்ளுவர் பாண்டி அன்பின் வழியது உயிர்நிலை. மனிதன் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய உயிர் உடையவன். அப்படி இல்லாமல் அன்பை வெளிப்படுத்தாமல் இருந்தானால் அவன் செத்த பிணத்துக்கு சமானம் என்று சொல்றார். அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. எலும்பும் தோலும் சதையும் உடைய ஒரு நடமாடும் பிணமாக மனிதன் இன்றைக்கு பிழைத்து கொண்டு இருக்கின்றான் என்று திருவள்ளுவர் பெருமான் அன்றைக்கே சொல்லி வைத்தார். அதனால அன்பு மயமா இருக்கணும்னா மனிதன் உயிர்களை கொல்லக்கூடாது. கொண்ட உயிர்களினுடைய இறந்த உயிர்களின் பிணக்கரியை சாப்பிடக்கூடாது. ஆட்டு பிணம், கோழி பிணம், மீன் பிணம், இந்த மாதிரி ஊர்வன, பரப்பன, நடப்பன, நீந்துவன என்று சொல்லக்கூடிய உயிர்களினுடைய பிணங்களை எல்லாம் மனிதன் அந்த உயிர்களெல்லாம் துடி துடிக்க கொண்டு குவித்து உணவாக்கி சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றான். இது எப்படி இருக்கிறது? இது அன்பு வழியா? அன்பின் வழியது உயிர்நிலையா? திருக்குறளை யாருமே முழுமையாக படித்து உணர்ந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது இல்லை. திருவள்ளுவருக்கு நம்ம சிலை வைக்கிறோம், தெருவுக்கு திருக்குறளை எழுதி போடுகிறோம், திருக்குறளை 400 மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம், ஐநா சபையில் வச்சிருக்கிறோம், அமெரிக்காவில் எழுதி போட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி பெருமைப்பட்டு கொள்கிறோமே தவிர திருக்குறளில் ஒரு குறளை கூட இந்த பாரத புண்ணிய பெருநாட்டுள்ள தமிழகத்தில் பிறந்து வாழக்கூடிய மனிதர்கள் கடைபிடிக்கின்றார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆகையினால் திருக்குறளை மனிதன் கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் தான் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் அந்த திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான் திருக்குறளை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வை பெற்று இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். இதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபுல தான் அருணகிரிநாத பெருமான் என்ற ஒரு மகான் வாழ்ந்தார். அவர்தான் அந்த ஒரு பாடலை பாடி இருக்கின்றார். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. இவர்கள்லாம் வள்ளல் பெருமானுக்கு முந்திய இரக்கமே உயிரான வடிவான ஒழுக்கமும் உண்மையும் இரக்கமும் அன்பும் தயையும் உடைய உண்மை அடியவர்கள். அவர்களைத்தான் வள்ளலார் சொல்றார்.
வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு. நம்முடைய முன்னோர்களெல்லாம் அப்படி திருக்கூட்டம் என்று சொல்றார். திருக்கூட்டம்னா அன்பே வடிவானவர்கள், அருளே உணர்வானவர்கள், அவர்கள்தான் திருக்கூட்டத்தார் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அருணகிரிநாத பெருமான் பாடிய திருவேடகத்தில் திரு ஏரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலையிலே புறத்திலே ஒரு அடையாளமாக வைத்து காட்டியிருக்கக்கூடிய அந்த சுவாமி மலை, அது நம்முடைய மனிதனுடைய சிறநெடுத்தலத்திலே விளங்கக்கூடிய அந்த அருள் அறிவு விளங்கக்கூடிய இடம்தான் குருமலை என்று சொல்லப்படும். சுவாமி மலையை குருமலை என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த உண்மையை உணர்த்தும் முகமாகத்தான் அதை தனக்குள்ளே உணர்ந்து அந்த அருணகிரிநாத பெருமான் பாடிய பாடல் தான் இந்த பாடல். சரண கமலாலயத்தை என்று சொல்றார். சரணம் என்றால் இறைவனுடைய திருவடி. அந்த திருவடி தான் எப்படி விளங்குகிறது என்று சொல்றார். ஏதோ மனிதனுக்கு போல 2 கால் இருக்கிற மனிதன் போல இல்லை. அது இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஒளிமயமாக இருக்கிறது ஒரு திருவடி. இன்னொரு திருவடி எல்லா உயிர்களுக்குள்ளும் இன்பம் தருவதற்காக இருக்கின்றது. அது முக்கியமாக மனிதனுடைய சிறநடுத்தலத்தில் உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே புருவநேர் உட்பாகத்தில் விளங்கக்கூடிய மெய்யின்பம் தரக்கூடிய ஒரு அணுசக்தி ஒளிமயமாக இருக்கின்றது என்று வள்ளல் பெருமான் அந்த சரணமாகிய 2 திருவடிக்கு விளக்கம் வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை, மெய்யின்பம் உருகின்ற வெளிநிலை என்று உபயபதமாகி இலகிய நின் சேவடிகள். உபயபதம்னா பொதுவாக இருந்து விளங்கக்கூடிய 2 திருவடிகள் என்று சொல்றார். இறைவன் எப்படி மனிதனுக்குள்ள விளங்குகிறார் என்பதை வள்ளல் பெருமான் தான் இந்த தத்துவ மறைப்பெல்லாம் நீக்கிவிட்டு அப்படி நமக்கு கொடுக்கின்றார். இருந்தாலும் நம்முடைய முன்னோர்களை பின்பற்றி தான் வள்ளல் பெருமான் வருகின்றார். யாரையுமே வள்ளல் பெருமான் குறைத்து பேசியதும் கிடையாது. எல்லோருமே அந்த பதியினுடைய அம்சமாக, இறைவனுடைய அம்சமாக எல்லா உயிர்களையும், எல்லா மனிதர்களையும், எல்லா உயிர்களையும் ஆதி மனிதர்லிருந்து எல்லாரையுமே வள்ளல் பெருமான் இறைவனுடைய அந்த ஒளிவ அம்சமாகவே காண்கின்றார். அதுதான் அவர் பாடுறார் மகாதேவ மாலையில. உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்கு உயிராம் ஒளிதானாகி என்று சொல்கிறார். இறைவன்தான் உலகம் முழுவதுமாக இருக்கிறார். அந்த உலகம் முழுவதுமாக விளங்கக்கூடிய உயிர்களாகவும் இருக்கின்றார். அந்த உயிருக்கு உயிராக விளங்கக்கூடிய ஒளியாகவும் இருக்கின்றார். இதை யார் அறிவார் என்றார், இந்த ஆறறிவுடைய மனித தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிர்தான். அதுவும் பக்குவப்பட்ட ஜீவகாரணியமுடைய ஒழுக்கத்தில் சிறந்த உண்மையில் நிறைந்த அந்த அன்பே வடிவான உயிர்தான் அதை அறிய முடியும். அதைத்தான் திருவள்ளுவர் அன்பின் வழியது உயிர்நிலை என்று சொன்னார். அப்படி உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்கு உயிராம் ஒளிதானாகி கலக நிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி. கதினா நமக்கு உயிராகவும் இருக்கிறது அந்த இறை ஆற்றல் தான். அதுவே நமக்கு புருவ மத்தியில மெய் உணர்வு கண்ணாக வெளிப்படுகின்றது. அதான் மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமாதாய். சிதாகாசம்னா அந்த அருளே வடிவான அறிவாக விளங்குவது. அந்த வெளி மனிதனுடைய சிறநெடுத்தலத்தில் அந்த சிதாகாய வெளி, அந்த ஜீவகாரணியுடைய இரக்கமுடைய அன்புமயமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய உயிரில் தான் அந்த சிதாகாயம் வெளிப்படும். மற்ற அன்புமயம் இல்லாத இரக்கமில்லாத மனிதரிடத்தில் அந்த சிதாகாய உணர்வே ஏற்படாது என்று வள்ளலார் சொல்கிறார். அதனால தான் மனிதன் ஒழுக்கம் உடையவனாகவும் உண்மை உடையவனாகவும் ஜீவ தயை உடையவனாகவும் எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கக்கூடிய அந்த ஆன்ம நேயம் உடையவனாகவும் இருந்தால்தான் அவனுக்கு அந்த சிதாகாய உணர்வு அவனுடைய புருவ மத்தியிலே ஞான கண்மயமாக வெளிப்பட்டு அண்டபிண்ட ரகசியெல்லாம் சனத்திலே உணர்ந்து வாழக்கூடிய உணர்வு கண்ணுடையவனாக திகழ்வான். அவன்தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தயவு சன்மார்க்கியாக விளங்குவான் என்று எங்களுடைய குருநாதராய தயாநிதி சுவாமி, திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமானும் வள்ளல் பெருமான் இப்படித்தான் விளங்கி இப்போதும் அந்த அன்புமயமாக இருந்து முத்தைய சித்தியோடு 6 உயிர்களெல்லாம் பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் என்று எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு செப்புவார்கள்.
ஆகையினால அந்த அன்புமயமாக இருக்கக்கூடிய அந்த சரண கமலாலயம்தான் மனிதனுடைய சிறநெடுத்தலத்திலே விளங்கி கொண்டு இருக்கிறது. அந்த ஆலயத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். புறத்தில் நம்முடைய சிவயோக பூமியாகிய பரதகண்டமாகிய இந்த பாரத புண்ணிய பெருநாட்டில் இருக்கக்கூடிய காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை திருத்தலங்களுக்கும் அத்தனை சமய மத திருத்தலங்களுக்கும் சென்று புறத்திலே வணங்குவதோடு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சமயத்தின் உண்மை தெய்வம் மனிதனுடைய சிறநெடுத்தலத்திலே சத்திய ஞானத்திலே தான் வெளிப்படுகின்றார் என்பதை உணர்ந்து பற்றி வாழ வாருங்கள் என்று வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையாகிய தயவு அருட்பெருஞ்சோதி ஆலயத்தை வடலூரிலே நிர்மாணித்து இருக்கிறார் என்பதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமய மத எல்லா மனிதர்களும் வந்து அருள் அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கின்றார். ஆகையினால அந்த சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் கூட மனிதன் அந்த இரக்க உணர்வோடு சிந்தித்து பார்த்ததே கிடையாது என்று தன்னைத்தானே அருணைநாத பெருமான் சொல்லிக் கொள்கின்றார். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடம், அதாவது கட்டை மாதிரி கல் போன்ற அறிவில்லாத மனிதனாக இருக்கான். சட மூடனாக இருக்கின்றேன், மட்டியாக இருக்கின்றேன். மட்டி சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. மட்டி சாம்பிராணின்னு அதில் வாசமே இருக்காது, வெறும் புகை மட்டும் வரும். அது மாதிரி மட்டியாக இருக்கான். வாசமில்லாத, அதாவது அன்பில்லாத, இரக்கமில்லாத, அருள் உணர்வில்லாத மனிதனாக இன்றைய மனிதன் விளங்கி கொண்டு, அதான் சட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்தவனாக நான் இருக்கின்றேன் என்று அருணைநாத பெருமான் தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு, ஞானிகள் எப்போதுமே பிறரை குறை சொல்லவே மாட்டார்கள். தன்னைத்தானே தான் உதாரணமாக காட்டி மனித குலத்திற்கு அறிவை ஊட்டுவார்கள். அப்படித்தான் அருணைநாத பெருமானும் சொல்றார். அரை நிமிஷம் கூட புருவ மத்தியிலே மனதை வைத்து அந்த சரண கமலாலயமாய உலகமெல்லாம் ஒளி வீசக்கூடிய அந்த உள்ளொளியாகிய உன்னுடைய திருவடியை சிந்திக்க தெரியாத, தியானம் வைக்க அறியாத, சட கசட மூட மட்டி பவ வினையிலே பிறப்பிலே வினையிலே பிறந்து இறந்து கொண்டிருக்கக்கூடிய மயக்கம் உடையவனாக நான் இருக்கின்றேன். எப்படி உன் அருள் பெறுவேன்? உன்னுடைய கருணை எனக்கு எப்போது கிடைக்கும்? என்னுடைய குறையெல்லாம் எப்போது தீரும்? என்னுடைய குறையெல்லாம் தீர்த்து எப்போது எனக்கு அருள் புரிவாய்? தலைமலையாகிய கையில மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அருள் ஒளிமயமான சிவம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்த பதியினுடைய அருள் குரு ஒளியாக விளங்கக்கூடிய குமரோனே என்று பாடுகின்றார். அதுதான் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. இன்றைக்கு இருக்கின்ற மனிதர்களெல்லாம் இந்த மிடியினால கிடந்து, துன்பத்தினால கிடந்து, மாயினால் கிடந்து மயக்கமுற்று அலைகின்றார்கள். நான் எப்படி அலைந்து கொண்டிருக்கின்றேன் என்று அருணைநாத பெருமான் தன்னைத்தானே சொல்லி அதிலிருந்து மேல்நிலைக்கு ஏறுவதற்கு எனக்கு கருணை புரியாதிருப்பது குறை இவ்வேளை செப்பு கையிலை மலைநாதர் பெற்ற குமரோனே. கையிலை மலை என்பது அதான் அந்த கைலாயம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய பெருநாட்டின் உச்சத்திலே விளங்கக்கூடிய கையில மலை. அது புறத்திலே ஒரு அடையாளத்துக்காக அப்படியெல்லாம் நம் நாட்டில் இயற்கையாகவே அப்படியெல்லாம் அமைந்து இருக்கின்றது. அந்த கையிலை மலைதான் மனிதனுடைய தலைமலையாக சிறநெடுத்தலத்திலே விளங்கக்கூடியது. அங்கேதான் அங்க பூர்வ மத்திய ஸ்தானமாகி அந்த மானசரோவர் என்று மானச தாடகம் என்று சொல்லக்கூடிய நிலை மனிதனுடைய சிறநெடுத்தலத்திலே தான் அந்த சரவண பொய்கையும் அந்த மானச தாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த புஷ்கரணி என்று விதவிதமாக நம்முடைய சமய மதங்களில் சொல்லக்கூடிய அந்த குளம் மனிதனுடைய சிறநடு தலத்திலே தான் அந்த முகுளம் என்று சொல்லக்கூடிய பகுதி அமைந்திருக்கின்றது. அதற்கு மேலே தான் நிராதாரமாக அந்த ஜோதிமயமாக இறைவன் அந்த கையிலை மலை ஜோதியாக வெண்மையும்
பொன்மையும் நிறைந்த ஒளிமயமாக இறைவன் நமக்குள்ளே எழுந்தருளி இருக்கின்றார். அது அருள் அறிவாக மனிதனிடத்திலே வெளிப்படுகின்றார். இந்த உண்மையெல்லாம் உணர்ந்து அனுபவித்துதான் வடலூரிலே வள்ளற் பெருமான் சத்திய ஞான சபையிலே அருட்பெருஞ்சோதியாக காட்டி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படி கடக புயம் மீது ரத்தின மணி அணி பொன்மாலை செச்சை கமலும் மணமார் கடப்பம் மணிவோனே, அந்த கடப்பம் மலமாலை இறைவனுடைய அருளை காட்டுவதாக, அருள் அமுத சுவை உடையதாக, பொன்னிறம் உடையதாக விளங்கக்கூடியது. அதை அணிந்திருக்கக்கூடிய இறைவனே. மணி என்றால் ஒளிமயமாக விளங்கக்கூடியவன். தருணம் மீதையா, இதுதான் தக்க தருணம், இதுதான் எனக்கு அருள் அறிவு துலங்கக்கூடிய தருணமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த சமயத்தில் எனக்கு அருள் புரிய வேண்டும். இந்த உண்மையெல்லாம் உன்னுடைய சரண கமலாலயமாகிய உன்னுடைய திருவடி என்னுடைய உயிருக்குயிராகிய ஆன்மாவிலே சிறநடுத்தலத்திலே சத்திய ஞான உணர்விலே மனிதனுடைய ஜீவகாருண்ய அன்புமயமான உயிர்நிலையிலே எழுந்து அருளுகிறது. அதை பெற வேண்டும் என்பதற்கு ஒரு தருணம் இதாக இருக்கின்றது. ஆகையினால் எனக்கு அருள் புரிய வேண்டும். தருணம் மீதையா மிகுத்த கணமுறு நீள் சௌக்கிய சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முத்தி பரகதியை நீ கொடுத்து உதவி புரிய வேண்டும் நெய்த்த வடிவேலா என்று சொல்ல. கூர்மையான மெய் அறிவுமயமான சத்திய ஞான உணர்வுமயமாக விளங்கக்கூடிய அந்த ஒளி ஜோதி வடிவைத்தான் நெய்த்த வடிவேல் என்று இறைவனை போற்றுவது. நெய்த்த வடிவேலா என்றால் அந்த ஜோதிமயமான ஒளிமயமான கூர்மையான மெய்யறிவுமயமான சத்திய ஞான உணர்வு நிலையைத்தான் குறிக்கின்றது. அதனால் இந்த தருணத்தில் எனக்கு நீள் சௌக்கிய மிகுத்த கணமுறு பேராற்றல் மிக்க நிலைத்த வாழ்வை, நிலைத்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை எனக்கு தர வேண்டும் என்று அறிஞர்கள். நீள் தருண மீதையா மிகுத்த கணமுதுரு நீள் சௌக்கிய. நீள்னா எப்போது நீண்டு கொண்டே அதற்கு காலம் கிடையாது, என்றும் இரவா நிலை என்று வள்ளல் பெருமான் சொல்வார். ஈரமும் அன்பும் கொன்று இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி என்று இந்த உலகத்தாரையெல்லாம் வள்ளல் பெருமான் அழைக்கின்ற அழைப்பு தான் இதுவும். நீள் கணமுதுரு நீள் சௌக்கிய சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு. சகல செல்வயோகம்னா இந்த பொருள் செல்வ வாழ்வில், இந்த பொருள் செல்வ வாழ்வான நிலையில்லாது மனிதனுக்கு நித்திய உடம்பு இருக்கணும், அழியாத ஒளி உடம்பு வேணும். அதுதான் சுத்த தேகம் என்று வள்ளலார் சொல்றார். அறிவு சச்சிதானந்தமாகிய பயம் கவலை இல்லாத அறிவு மனிதனுக்கு இருக்கணும். அதான் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று திருவள்ளுவர் பெருமான் கொடுத்து விட்டார். இதையெல்லாம் யாரும் உணர்ந்து அறிந்து அந்த அனுபவத்தை பெற வேண்டும். அதுதான் மிகுத்த கணமுறு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம்ன்றது. அதான் மனிதனுக்கு அழியாத சுத்த அந்த அழியுடம்பே அழியாத சுத்த ஒளி உடம்பாக பெற வேண்டும் என்று வள்ளலார் சொல்றார். அதனால தான் வள்ளலார் சொல்றார், அழியுடம்பை அழியாமை ஆக்கும் வகையறியீர் என்று வள்ளல் பெருமான் நம்மையெல்லாம் பார்த்து கேட்கின்றார். இந்த மனிதனுடைய உடம்பு அழியக்கூடியதான்ப்பா, மலை ஜலம் சேர்ந்தது தான். ஆனாலும் இந்த அழியக்கூடிய உடம்பை அழியாத உடம்பாக ஆக்கி கொள்ளலாம். அப்படி ஒரு வகையை இறைவன் அந்த இயற்கை உண்மை நமது சிறநடுத்தலத்தில் அமுத ஒளி ஜோதி ஆற்றலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமுத ஒளியை நாம் பெற்று இந்த உடல் முழுவதும் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அது அறிவிலே நிரம்பும் போது பயங்கவலை அற்ற சச்சிதானந்தமாகிய பேரின்ப அறிவுமயமாக விளங்கும் அனைத்தையும் சனத்தில் உணர்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் இந்த அண்டமுற்று நாமே நிரம்பி இருக்கக்கூடிய ஞானமயமாக ஆத்ம தேகத்தையும் பெற்று நாம் எப்போதும் நிலைத்திருந்து வாழலாம். அப்படிப்பட்ட 3 தேக சித்தியை பெற்றுக்கொண்டுதான் நான் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்க வாருங்கள் வாருங்கள் என்று வள்ளல் பெருமான் அழைக்கின்றார். வாழி என் தோழி என் வார்த்தைகள் என்றும் மரணமில்லா வரம் யான் பெற்றுக்கொண்டேன். என்றும் மரணமில்லா வரம், ஒரு குறிப்பிட்ட காலம் கிடையாது. என்றும் மரணமில்லா வரம் யான் பெற்றுக்கொண்டேன். சூழியர் செஞ்சுடர் தோற்றூறு கீழ்ப்பால் தூய்த்திசை நோக்கினேன். சீர்த்திகள் சித்தி ஊழிதோர் ஊழி நின்றாடுவன்.
சீர்த்திகள் சித்தின்றார். என்றைக்கும் மாறாத நன்மையை தரக்கூடிய செயலெல்லாம் நான் புரிந்து கொண்டே இருப்பேன். அது எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஊழிதோர் ஊழி, எத்தனை ஊழி கலந்த பூமியை அழிந்தாலும் நான் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என்று வள்ளலார் சொல்றார். ஊழிதோர் ஊழியும் நின்றாடுவன் உண்ணுதியேல் இங்கே. நான் சொல்லுவதை நீ சிந்தித்து பார்த்து உணர்ந்தாயானால் உண்ணுதியேல் இங்கே. ஆழி கரத்தணிந்து ஆடேடி பந்து, அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்று சொல்றார். அருட்பெருஞ்சோதியை கண்டு, அந்த ஆளினா உலக எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒளிமயமா இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்து நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அதனால்தான் ஆழ்வார்கள்லாம் அந்த பெருமாளை சொல்லும் போது சுடர் ஆழியான் என்று, கடல் போல ஒளியுடையவன் என்று இறைவனை சொன்னார்கள் ஆழ்வார்கள். சிவனடியார்கள் எல்லாருமே அண்ணாமலை ஜோதி, அதான் பெருஞ்சோதி மலையாக, இந்த அண்டமுற்றும் ஜோதி மலையாக இறைவன் எழுந்தருளி இருக்கின்றான் என்று இதெல்லாம் தத்துவ காரணமாக அனுபவபூர்வமாக அவர்கள் சொல்லியது. அந்த தத்துவங்களெல்லாம் விளக்கிவிட்டு நாம் அருள் அனுபவத்தை பெற வேண்டும் என்றுதான் வடலூரிலே வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையிலே அருட்பெருஞ்சோதியை காட்டி கொடுத்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சிறநெடுத்தலத்தில் அந்த அருட்பெருஞ்சோதி மயமான அந்த அருள் அமுத அறிவு ஒளியை அவன் அனுபவபூர்வமாக பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சாகாத நிலையை பெற்று இறைவனுடைய அந்த 2 திருவடி, சரணம் என்று சொல்லக்கூடிய 2 திருவடியை, அதுதான் கமலம், அதான் தாமரை என்று. கமலம் என்றால் தாமரை. இறைவன் நம்மிடத்தில் தாம் அறையாக இருக்கிறார். அவர் பாதி நாம் பாதியாக இருக்கிறோம். அதனால்தான் தத்துவார்த்தமா இறைவனை ஆண் பாதி பெண் பாதியா அம்மையப்பனா இருக்கிறான் என்று அப்படி தத்துவ கற்பனையாக சொல்லி வைக்கின்ற உண்மையெல்லாம் இன்றைக்கு சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக நாம் உணர்ந்து அக அனுபவத்தை பெறுகின்ற காலமாக இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. அதனால இறைவன் கமலம் என்று சொல்லக்கூடிய தாமரையாக, தாம் அறையாக, நம்முள் அகமும் புறமும் அவர் பாதி நாம் பாதியாக இருக்கின்றோம். அவராகிய பாதியை, அவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் அவராகவே மாறிவிடுகின்றோம். முழுமையாக அந்த சத்திய ஞான சபை அருட்பெருஞ்சோதியா தனிப்பெருங்கருணை மயமாக இன்றைக்கு வள்ளல் பெருமான் என்று சொல்லக்கூடிய மனித குலத்திலே முதல் சாகாத மனிதனாக விளங்கி கொண்டிருக்கின்றார். அதனால இனி ஒவ்வொரு மனிதனும், நம் போன்ற ஒவ்வொரு மனிதனும் நாமும் அந்த தாமரை என்று சொல்லக்கூடிய அந்த சரண கமலாலயத்தை முழுமையாக பெற்று வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை, உடம்போடு அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை ஒவ்வொரு மனிதனும் நாமும் பெற இருக்கின்றோம். அதற்கான காலம் வந்துவிட்டது. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு கூச்சல் குழப்பங்கள் ஏன் ஏற்படுகிறது என்று வள்ளல் பெருமான் அன்றைக்கே சொன்னார். அவர் காலத்தில் கேட்டாங்க, ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்கிறதே, ஏன் ஐயா இந்த உலகம் இப்படி இருக்கிறது என்று கேட்டார்களாம். அதாவது பாவிகளை விளக்கவும் நல்லோர்களுக்கு பக்குவப்படுத்தி அவர்களை கடவுள் மயமாக்கி வாழ்விக்கவும் தான் இந்த உலகத்தில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறோம். ஆகையினால இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கூச்சல் குழப்புகளையும் பார்த்து நீங்கள் அசந்து விடாதீர்கள். நீங்கள் அருள்மயமாகி ஜீவகாரணியத்தை கடைபிடித்து கொலைபலை தவிர்த்து உயிர்களை கொலை செய்வதை விடுத்து, கொலை வழியால் வரக்கூடிய கொடிய மாமிச உணவையும் விடுத்து, அறிவை கொலை செய்யக்கூடிய மதுவை குடிப்பதையும் விடுத்து விட்டு நீங்கள் ஜீவகாரணியம் உடையவர்களாய், தயவு உடையவர்களாய், அருள் உணர்வை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ வாருங்கள். அருள் நெறி ஒன்றே தெருள் நெறி, மற்றெல்லாம் இருள் நெறி என்று எனக்கு இயம்பிய சிவமே என்று இறைவன் வள்ளலாருக்கு உணர்த்தினாராம். ஆகையினால எல்லாருமே அருள் உணர்வை பெற வேண்டும். அதனால்தான் அருளே நம் துணை, அருளே நம் தொழில், அருளே நம் விருப்பாம் என்ற சிவமே என்று வள்ளல் பெருமான் பாடுகின்றார். இறைவன் அருள்தான் அப்பா உன்னுடைய தொழில், அருள்தான் உன்னுடைய மனம், அருள்தான் உன்னுடைய உணர்வு என்று, அருள்தான் உன் அறிவு, அதை பெற்றுக்கொண்டு எப்போது நீ நித்தியமாக வாழ்க என்றுதான் வள்ளல் பெருமானுக்கு அந்த அருள் உடம்பை கொடுத்திருக்கின்றார். அதான் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்தோடு முதல் இந்த 2500 ஆண்டுகளில் மனித குலத்திலேயே முதலாக சாகாத உடம்போடு, புற உடம்போடு வாழக்கூடிய ஒரு சாகாத முதல் மனிதனாக வள்ளலார் டெத்லெஸ்னஸ் பாடி உடைய மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை எல்லோருமே ஏதோ கற்பனை நினைக்காதீங்க.
ஏதோ கவிதை நினைக்காதீங்க என்று வள்ளல் பெருமான் சொல்றார். நான் இறைவனுடைய அருளாலை பெற்று கொண்டிருக்கின்றேன். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துவின் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் புகழ்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்று சொல்றார். ஏதோ நான் புனைந்துரை சொல்கிறேன், ஏதோ இலக்கியத்துக்காக கவிதைக்காக ஏதோ கற்பனையாக பாடுறேன் நீங்கள் நினைக்காதீங்க. இது அனுபவம், என்னுடைய வாழ்க்கை. புனைந்துரையேன் பொய்விலேன் சத்தியம் சொல்கிறேன் என்று நமக்கு சொல்கின்றார். ஆகையினால வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதன் திருமூலர் காட்டியது தான். நெற்றிக்கு நேரே புருவத்தி இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். எல்லாரும் நீங்கள் புருவ மத்தியில் மனதை வைத்து அங்கே உத்து பாருங்க. அங்கே ஒரு ஒளிமயமாக நம்முடைய மெய் அறிவு உணர்வு விளங்குவதை காணலாம். அதற்கு ஜீவகாருண்யமுடையவராய் இருங்கள். கொல்லாமை, புலால் உண்ணாமை, மது அருந்தாமையை வாழ்நாள் முழுவதும் நித்திய விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தால் தான் இந்த அனுபவம் கிடைக்கும். அப்படி இல்லாதவர்களுக்கு பயம், கவலை, நோய்பிணி தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், மரண வாதனை வந்து தான் எவ்வளவு நீங்கள் விஞ்ஞான அறிவில் சிறந்து விளங்கினாலும் எத்தனை பணபலம் படைபலம் வைத்திருந்தாலும் நீங்கள் இந்த பயம், கவலை, நோய்பிணி தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், மரண வாதனையிலிருந்து உங்களால் யாராலும் தப்பிக்கவே முடியாது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஆகையினால நீங்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு கொலைபுலை தவிர்ந்து மது மாமிசம் தவிர்ந்து நித்திய விரதம் போன்று ஜீவகாருண்யம் உடையவர்களாய் இருந்து ஆருயிர் பணி செய்து அருள் அறிவை பெருக்கி கொண்டு அருள் உணர்ச்சி உடையவர்களாய் வாழ்ந்து அந்த சரண கமலாலயத்தை நமக்கு உள்ளும் புறமும் கண்டு வாழ வேண்டும். அதைத்தான் அருணிநாத பெருமானும் பாடியிருக்கின்றார். அப்படி சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருணத்தல பாத பத்மமது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா. அதற்காகத்தான் அரிய தமிழாகிய அமுதம், தமிழ் அதுதான் அமுதமாக மனிதனுடைய சிறநெடுத்தலத்திலிருந்து அருட்பெருஞ்சோதி அமுத ஒளியாக மனிதனுடைய அருள் அறிவிலே வெளிவருகிறது. அதைத்தான் அருணதல பாத பதுமம் என்று சொல்லப்படுகிறது. இறைவனுடைய திருவடி தாமரையை போன்று அந்த அருட்பெருஞ்சோதி ஒளிமயமாக இருக்கின்றது. அதைத்தான் அருணதல பாத பதுமம், பதுமம்னா தாமரை, பத்ம பதம் என்று சொல்றார். அருணதல பாத பத்மமது அப்படிப்பட்ட திருவடியை நிதமுமே துதிக்க அரிய தமிழ் அறிவை எனக்கு கொடுத்த அருட்பெருஞ்சோதியாகிய முருகப்பெருமானே. வள்ளல் பெருமானும் அந்த அரிய தமிழைத்தான் அமுத தமிழ் என்று சொல்கிறார். வள்ளல் பெருமான் தமிழ் என்ற 3 எழுத்துக்கே பெரிய வியாக்கியானம் கொடுத்திருக்கார். தமிழ் உலகமே அதெல்லாம் படித்ததே கிடையாது. எந்த தமிழ் மாநாட்டிலும் வள்ளல் பெருமான் கொடுத்த அந்த 3 தமிழ் எழுத்துக்களின் விளக்கத்தை யாருமே எடுத்து வியாக்கியானம் செய்ததோ சொல்லியதோ பேசியதோ கிடையாது. அவ்வளவு விளக்கங்களை வள்ளல் பெருமான் தமிழ் என்ற 3 எழுத்துக்கு சொல்றார். அது மரணமில்லா பெருவாழ்வாகிய அந்த சாகா கலையை தருவது தான். லேசில் சிவானுபூதியை தருவது, மரணமில்லா சாகா கலையை லேசில் தருவதுதான் தமிழ் அருள் அறிவு உணர்வு மொழி என்று சொல்றார். தமிழ் ஏதோ தமிழ் புறத்தில் சொல்வதால் ஒன்றும் கிடையாது. அருள் அறிவு உணர்வுமயமாக வெளிப்படக்கூடியதான் தமிழ். செந்தமிழ் என்று, பொற்றமிழ் செந்தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழ் அதுதான். அதனால் மனிதன் கொடுந்தமிழை விட்டு விட்டு அருந்தமிழாகிய அருள் தமிழ் உணர்வு நெருக்கி மனிதன் வர வேண்டும் என்று வள்ளலார் இந்த மனித குலத்தை, முக்கியமாக நம்முடைய பாரத புண்ணிய பெருநாட்டில் விளங்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் உலகம் முழுவதும் அண்டமுற்றும் கடந்து எல்லா மனிதர்களையும் வள்ளலார் அழைக்கிறார். அதனால தான் வள்ளலார் ஜாதி, இனம், மொழி, நாடு எல்லா அண்ட வித்தியாசத்தெல்லாம் கடந்து எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் அருள் பெற வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்கின்றார். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இறைவனிடத்தில் வேண்டுகிறார். அதைத்தான் நாமும் வேண்டுதல் வேண்டும்.
உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும். அப்படிப்பட்ட சரண கமலாலயம் புறத்திலே எத்தனையோ நம்முடைய சிவயோக பூமியாய பரதகண்டமாய பாரத புண்ணிய பெருநாட்டில் தமிழகத்திலிருந்து அங்கே இமயமலை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை திருக்கோயில்களும் மனிதனுடைய சிறநடுத்தலத்திலே தலைபாகத்திலே விளங்கக்கூடிய சத்திய ஞானம் விளங்கக்கூடிய அந்த அருள் ஜோதி விளங்கக்கூடிய தனிப்பெருங்கருணை விளங்கக்கூடிய மனிதனுடைய மெய் அருள் அறிவு உணர்வு விளங்கக்கூடிய இடம்தான். அதை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாமரை பதும பதத்தை எல்லோரும் பற்றி கொண்டு போற்றுதல் வேண்டும். போற்றுதல் என்றால் ஆறுயிர்களுக்கு நம்ம பசி தவிர்த்தல், அருள் அறிவு கொடுத்தல் வேண்டும். இன்றைக்கு மனித குலத்துக்கு அருள் அறிவு தான் வேண்டி இருக்கிறது. எல்லா மனிதர்களும் அருள் உணர்ச்சியை பெற வேண்டும், அருள் அறிவு பெற வேண்டும், ஜீவகாருண்யம் உடையவர்களாய் அன்பு உணர்வு உடையவர்களாய் வாழ வேண்டும். அதனால தான் வள்ளலார் சொன்னார், அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வளைக்குட்படு பரம்பொருளே, அன்பனும் கரத்தமர் அமுதே, அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே என்று சொல்றார். மனிதனிடத்துல அன்பாகிய உயிர் உடைய மனிதனிடத்துல தான் அறிவா வேலை செய்கிறாராம். அன்பில்லாத அறிவு வண்ணறிவாக உலகில் போர் பஞ்சம் இவைகளாக இருந்த ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு ஒருவருக்கொருவர் மோசடி தொழில் செய்து கொண்டு பிழைத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும். அதற்காகத்தான் மனிதனிடத்தில் அன்பனும் உயிர் ஒளிர் அறிவாக இறைவன் மனிதனிடத்தில் வெளிப்படும். அதான் அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொளியே என்று சொல்றார். மனிதனுடைய ஆன்மாவாகிய அன்பு சிறநடுத்தலத்திலே தான் விளங்குகிறது. அதிலே தான் இறைவன் அன்புமயமாக எழுந்தருள்கிறார். அதான் அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. அன்புருவமாகத்தான் இறைவன் அந்த மேலான சச்சிதானந்தமாகிய அருட்பெருஞ்சோதியாகிய தனிப்பெருங்கருணையாகிய அந்த பரசிவம், முருகன், விநாயகர், சக்தி, பெருமாள், திருமால், இன்னும் மற்ற சமயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வமாக விளங்கக்கூடியது அந்த அன்பாகிய அருள் உணர்வாகிய ஜீவகாரி நிறைந்த இரக்கம் நிறைந்த அந்த அருள் அறிவு ஒளிதான் என்பதை மனித குலம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதனால தான் வள்ளலார் சொன்னார், எச்சமயத்துள்ளும் இலங்கிய பாதத்துக்குள் எண்ணெய் போல் இலங்கிய பாதம் என்று அச்சம் தவிர்த்தருளிய பாதம், ஆடிய பாதம், மன்றாடிய பாதம், ஆடிய பாதம், இன்றாடிய பாதம் என்று வள்ளல் பெருமான் மாதிரி அந்த சமயம் கடந்து எல்லா சமயங்களையும் சமரசமாக்கி எல்லா சமயத்தினுடைய உண்மை அருட்பெருஞ்சோதி தான். மனிதன் தனிப்பெருங்கருணை உடையவனாய் வாழ வேண்டும். தத்துவ கற்பனைகள் மற்ற வேற்றுமை தோற்ற பற்றுகளெல்லாம் விட்டு அன்பு மயமாகி மனிதன் சத்திய உணர்வோடு வாழ வாருங்கள் என்று அழைத்த சமரச சுத்த சன்மார்க்க உயர்ந்த மகா மனிதன், முதல் சாகா மனிதன் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அந்த சரண கமலாலயத்தை பெற்று நமக்கும் வழங்கி இருக்கின்றார். நாமும் அந்த சரண கமலாலயத்தை அந்த வாழையடி வாழையாக வந்த நம்முடைய அடியார்கள், பக்தர்கள், முத்தர்கள், சித்தர்கள், ஞானிகள், எல்லா சமயத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் அருளிய உண்மைதான் அந்த சரண கமலாலயம் என்பதை உணர்ந்து வள்ளல் பெருமான் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க அந்த அருட்பெருஞ்சோதி தயவு நெறிக்கு வந்து எல்லோரும் அந்த அருள் நெறியில் நின்று ஜீவகாருண்யம் உடையவர்களாய் கொலைபுலை தவிர்த்து மது மாமிசத்தை அடியோடு ஒழித்து எல்லோரும் ஜீவகாருண்யத்தை கடைபிடித்து வாழ வாருங்கள். அந்த சரண கமலாலயமாகிய அந்த ஆலயத்தை எல்லோரும் பெற்று அந்த பேரின்பத்தை பெற்று பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துகள், பேராபத்துக்கள், மரண வாதனையற்று எல்லோரும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி அந்த சரண கமலாலயம்தான் நம்முள் நாமா இருந்து விளங்குகிறது. அதை பெற்று நாமும் கழிக்க இருக்கின்றோம். வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி அந்த சரண கமலாலயத்தை சத்திய ஞான சபை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தயவை எல்லோரும் பெற்று பேரின்பம் பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்தல் வேண்டும். கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குதல் வேண்டும். என்னை அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும். எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும். மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும் என்று பிரார்த்தித்து இதனை கேட்ட அத்தனை பேர்களுக்கும் அத்தனை சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பரகதி
பேரின்ப சித்தி பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு வள்ளலார் பெற்றிருக்கக்கூடிய என்றும் வாழக்கூடிய முத்தைய சித்தி பெருவாழ்வு கிடைத்து இந்த மனித குலம் அனைத்தும் பேரின்பமுற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் திருவடி குருமலர்களுக்கு நன்றி சொல்லி வாழையடி வாழையாக வந்த ஞான திருக்கூட்ட அடியார்களின் திருவடிகளை வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தயவு. ஐயா நன்றி, வணக்கம். நன்றிங்க அருமை ஐயா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. செமையான தலைப்பு, சரண கமலாலயம். ஆஹா, கேட்க கேட்க ரொம்ப இனிமை ஐயா. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப சூப்பருங்க ஐயா. அது கேட்கறதுக்கே வந்து ரொம்ப ஆனந்தமா இருந்தது கேட்க கேட்க. அதுவும் இந்த மரணமில்லா பெருவாழ்வை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. வள்ளலாரை பத்தி பேசும்போதே ஒரு ஜோதி வந்து அப்படியே பிறக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது நீங்க கொடுத்த இந்த ஒரு ஸ்பீச் இன்னைக்கு. எங்களுக்கு எல்லாத்துக்குமே அவருடைய அருள் கிடைத்து நாமளும் வந்துட்டு மரணமில்லா பெருவாழ்வை அடையறதுக்கு முயற்சி செய்கிறோம். அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க ஐயா. இன்னைக்கு இறையோடைய ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு, இறையோடைய அருளால எங்களுக்கு நீங்களும் கிடைச்சிருக்கீங்க. அவர் வந்து உங்க மூலமா எங்களுக்கு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு மரணமில்லா பெருவாழ்வை பத்தியும் வள்ளல் பெருமானார் பத்தியும் பேசுன்ற ஒரு இது உங்களுக்கு பிராப்தம் வந்து இருந்திருக்கு. ஸோ எங்களுக்கும் அதை கேட்கறதுக்கு அந்த பிராப்தம் கிடைச்சிருக்கு. மிக்க அருமை ஐயா. கேட்க எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது, ரொம்ப இனிமை. நல்லது நல்லது. ரொம்ப நன்றிங்க. எல்லாம் வள்ளலாருடைய குருவர்கள் தாங்க. கண்டிப்பாங்க ஐயா. அவருடைய அருளால நீங்களும் வந்துட்டு நல்லா வந்து அவரை பத்தி சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு அந்த தலைப்பே வந்துட்டு ரொம்ப அதான் பார்த்தேன் நான். சரண கமலாலயம் அப்படின்றதே ஒரு தலைப்பு வந்து ரொம்ப அருமையான தலைப்பு. சரணாகதி அப்படின்னாலே, அந்த கமலாலயம் அப்படின்னாலே அந்த பாத மலரை பிடிச்சிக்கணும்னு நீங்க எவ்வளோ அருமையா நிறைய அந்த இதை சொல்லிங்க. தாமரை திருவடி அப்படின்னு நிறைய ஓமானம் அந்த மாதிரி போட்டு சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. கேட்கவே ரொம்ப நன்றிகள் ஐயா. கோடான கோடி நன்றி. மற்றவங்களை அன்மியூட் பண்ணி விடுங்க. அன்மியூட் பண்ணி பேர் மென்ஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆளா அன்மியூட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா பாஸ்கர் ஐயா சொல்லுங்க ஐயா. அன்மியூட் பண்ணுங்க. பகிர்ங்க ஐயா. அன்மியூட் பண்ணி விடுங்கம்மா. பாஸ்கர் ஐயா பேரை தொட்டு அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் இதுல இணையறதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்குங்களா? இதுக்கு என்ன வழி இருக்கு? இதுக்கு இரக்கம் தாயா இணையறதுக்கு வழி, வேற ஒண்ணும் கிடையாது. மனிதன் ஜீவகாரியம் முடியவனா இறக்க முடியவனா இருந்தா சமரச சன்மார்க்கம் தான். இது புறத்துல சங்கத்துல சேர்றதோ மற்ற அதெல்லாம் அது புறத்துல உள்ள ஒரு சாதாரண நடைமுறை. நீங்கள் கொலை புலை தவிர்ந்த மது மாமிசம் சாப்பிடாத நித்திய விரதத்தை கடைபிடித்து நம் உயிருக்குள்ள இறைவனை காணணும். எல்லா உயிர்களிலும் இறைவனை பார்க்கணும். அவ்வளோதான். இதுதான் சன்மார்க்கத்தினுடைய இதுக்கு சாதி சமயம் மதம் எதுவும் மாற தேவையில்லை. கொலை புலை தவிர்த்து ஜீவகாரணியம் உடையவர்களாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாலே வள்ளலாருடைய கூட்டத்தில் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால தான் வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க நெறி அகிலமாக சகோதரத்துவம் உடையது. எந்த தடையுமே கிடையாது இதுல. காருண்யம் வந்து எனக்கு தெரியாது, ஆனாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சின்ன வயசுல இருந்து நேச்சுரலாவே வந்துருச்சு ஜீவகாருண்யம் அப்படின்றது. நீங்க சொல்ல சொல்ல அது செகண்டரி தான், நம்ம வந்துட்டு ஒரு இதுல செய்யறது. பட் நேச்சுரலா நமக்கு வர்றது வந்துட்டு எனக்கு அந்த இது கிடைச்சிருக்குங்க ஐயா. இன்றைய வரைக்கும் நாங்க வந்து ஜீவகாருண்யம் தான், ஃபுல்லா வந்துட்டு சைவம் தான். அந்த இதெல்லாம் அசைவம் வந்து ஏன் சாப்பிடக்கூடாது, அந்த இறை உணர்வு வந்துட்டு எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நல்லா சொன்னீங்க ஐயா. ஜீவகாருண்யத்தை பத்தியும் பேசுனீங்க. அருமை அருமை ஐயா. நன்றி ஐயா. வேற ஏதாவது இருக்குங்களா ஐயா? பாஸ்கர் ஐயா ரொம்ப எளிமையான வழி சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப எளிமையான வழி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா லதா அம்மா நீங்க மியூட் பண்ணி பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணி பேசுங்க. சாரி. செஷனை பத்தி பேசுறீங்களாம்மா?
லதாம்மா. ஓகே. ஐயா விஜயராமன் ஐயா, ஐயா சாரி, ஜெயராணி அம்மா, நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? ஐயா ஜெயராணி கிட்ட அம்மா அன்மியூட் பண்ண பாருங்கம்மா, அன்மியூட் பண்ணுங்க. ஜெயராணி அம்மா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுறீங்களா? பேசுறேங்க. பேசுங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்மா, வணக்கம். ரொம்ப அருமையா எளிமையா நமக்குள் இருக்கும் இறைவனை சமரச இந்த சன்மார்க்கத்து மூலமா நம்ம எப்படி காணலாங்கிறத எங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்தீங்க. அதுக்காக ரொம்ப நன்றிங்க. எல்லாமே வள்ளலார் கொடுத்ததுதாங்கம்மா. சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. ஆக்சுவலா வந்து இந்த தலைப்பு வந்து போன மாசம் பேச வேண்டிய தலைப்பு. ஐயா வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் உடம்பு செக்கப்புக்காக போகும்போது, ஐயா இந்த மாதிரி நான் செக்கப்புக்கு போறேன், முதல் முறையா வகுப்பு கேன்சல் பண்ணேன் அப்படின்னாரு. சரிங்க ஐயா, நீங்க போய் உடம்ப பாருங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம வகுப்பை பாத்துக்கலாம் அப்படின்னு. அன்னைக்கு எடுக்க வேண்டிய வகுப்பு வந்து இன்னைக்கு எடுத்திருக்காரு போஸ்ட் பண்ணி. அப்படி இருக்கும்போது இறைவன் வந்து வள்ளலார் வந்து ஜீவகாருண்யம் நம்ம இந்த விஷயத்த கொடுக்கறதுக்கு அவர் அருள் இருந்தா மட்டும் கொடுக்க முடியல, கொடுக்க முடியல. அவர் நினைக்கிற தேதியில மட்டும்தான் கொடுக்க முடியுது, நம்ம நினைச்சாலும் கொடுக்க முடியலன்றத வந்து அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணி எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. அதுதாம்மா என்ன விஷயம் அப்படின்னா, ஐயா வந்து மாசத்துக்கு ஒரு டைம் 30 நாள் 45 நாள் அப்படிதான் வருவா போல. ஆனா டேட் பிளான் பண்ணுவோம், கரெக்டா எடுப்பாரு. போன டைம் தான் திடீர்னு ஐயா வந்து இருவாக்கும் போது அப்ப நான் நினைச்சேன் இறைவன் வந்து ஏதோ சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் நினைச்சேன். நம்ம வந்து சைவத்துல இருந்தாலும் சமயத்துல நம்ம வள்ளலார், சைவத்துல இருந்தாலும் ஜோதி தான். இதே வந்து அக்னி சலத்துல போனீங்கன்னா அக்னி வந்து வெளியேற்றிட்டு வர மாட்டாங்க. இதே வந்து பஞ்சபூத தளத்துல அக்னி தள இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து நம்ம வந்து எல்லாமே வள்ளலார் தான், ஜோதி ரூபம் தான். அந்த ஜோதியை வந்து உணராமன்னா எல்லா இடத்துலயுமே பிரச்சனை. பிறக்கும் போதும் ஜோதி, இறக்கும் போதும் ஜோதி. அது உணர்ந்தாலே போதும், சிம்பிள். இத உணராம மத்த உயிரை அழிச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டு பேசுற வார்த்தைகள் முதல் கொண்டு நம்ம செய்யற கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் மன தூய்மையாக இருக்க வேண்டும் முதல்ல. அதுதான் விஷயம். வள்ளலார் சொன்னதுல வந்து ஆன்மா சுத்தமாகணும். ஆன்மா சுத்தமானாதான் நம்ம வந்து ஜீவகாரணத்துக்குள்ள வர முடியும். நம்ம நெத்தி நிறைய விபூதி வச்சுக்கிட்டு சைவ சித்தாந்த வகுப்பு போனா திருமுறை படிக்கிறேன், 6ஆம் திருமுறை படிக்கிறேன்றது இல்ல. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம திருமுறையை படிக்கிறோம், பேசுற வார்த்தைகள் நம்மளுக்கு வந்து சைவமா அசைவமா பிரிக்க முடியும். ஐயாவுக்கு விஜயராமன் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய நம்ம பேசுற வார்த்தை, தீய வார்த்தை பேசினாலும் அது குற்றம் தானே. அதனால பேசுற வார்த்தை, செய்யும் செயல் எல்லாமே வந்து மனிதனுக்கு தகும். அதனால தயவு செய்து எல்லாருமே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட நடந்துக்கோங்க. ரொம்ப 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 நன்றி. சங்கீதாமா, நீங்க ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்கம்மா, முடிச்சுக்கலாம். ஐயா தயவடிமை நோட் சொன்னீங்க. தயவடிமை அவர் இப்பதான் சாமி வந்திருக்காரு. இப்பதான் வந்திருக்காரு.